எனதன்பு உறவுகளுக்கு அன்பான இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாக காணப்பட இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சிட்னியில் இப்பொழுது பல இடங்களிலும் மெட்ரோ லைன்ஸ், அதாவது இட்ஸ் பார்ட் ஆஃப் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதிலே மெட்ரோ லைன்ஸ் அமைப்பது ஒரு பாரிய ஒரு வேலைப்பாடாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நான் இது பற்றி முதலில் பல பதிவுகள் போட்டுக்கிறேன். அந்த பதிவினோடு தொடர்ச்சியாக இன்று எனது நண்பன் வேலு மெனோ அவர்கள் எனக்கு ஒரு டிக்கெட் ஒன்றை தந்திருந்தார்கள். அதாவது இந்த ஓப்பன் டே என்று சொல்வார்கள். இவ்வாறான கட்டமைப்புகள் அமைக்கப்படுவது இங்கு அரசானது அதனை மக்களுடன் பகிர்ந்து கொண்டு அது பற்றி விளக்கங்களை கொடுப்பது வழமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் இங்கு வந்திருப்பது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் டே ஒன்று, அதை பார்க்க இருக்கிறோம். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் சரியாக பகல் நேரம் 10 மணி 30 நிமிடங்கள். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் மனோ உங்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அதற்கு முன்பு சற்று விவரமாக இந்த மெட்ரோ பற்றி பார்ப்போம். இன்றைய காலநிலை மிகவும் ஒரு அருமையான காலநிலை. குளிர், அகலும் பெரிய குளிர் அண்டு இல்லை, ஒரு அளவான குளிர். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 12 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி மிகவும் அழகான ஒரு சூரிய ஒளி. மழை சற்று சாதுவான மழை, பெரிய மழை அண்டு இல்லை. நான் காருக்கு இருந்து இறங்கக்குள்ளே மழை ஆரம்பித்தது. இப்பொழுது சற்று தனிந்து காணப்படுகிறது. சரிதானே? இதுதான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ். சிட்னிஸ் நியூ மெட்ரோ ரயில்வே. பார்க்க தெரியுதானே? பாருங்கள், சிட்னிஸ் நியூ மெட்ரோ ரயில்வே. இதுதான் அந்த சிஸ்டம். இதை நான் சற்று விளக்கமாக சொல்கிறேன். இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு லைன்ஸும் வந்து சிட்னி மெட்ரோ அண்ட் வெஸ்ட்ரோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்பொழுது இங்கே ஏர்போர்ட், புதிதாக அமைக்கப்பட்ட ஏர்போர்ட்லேருந்து அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் கொண்டிருக்கு. ஸோ அது வந்து முதலாவது சென்ட் மேரிஸ் மட்டும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், தட் வில் பி ஓப்பன் வெரி சூன். இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது பிறகு சென்ட் மேரிஸ்லேருந்து டெலவாங், அந்த மிஸ்ஸிங் லிங்க் ஒன்று இருக்குது, அதையும் அமைக்க இருக்கிறார்கள். சரிதானே? இவ்வாறாக இங்கே ஒவ்வொரு கலர் கோட் கொடுத்துருக்கிறார்கள். டார்க் ப்ளூவில் இருக்கிறவங்க வந்து இப்போ ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கு. ஷட்ஃபூட்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன், இங்கே சிட்னி மட்டும் ஒரு லைன் இருக்குது. அதே மாதிரி டெலவங்கிலிருந்து, மேலுக்கு இருக்கிற டெலவங்கிலிருந்து எங்களுக்கு இங்கே ஷட்ஃபூட் மட்டும் அண்மையில் திறந்து இப்பொழுது அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே லைட் கலரில் இங்கே போட்டிருக்கிறது. சிட்னி மெட்ரோ வெஸ்டர்ன் சிட்னி ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரைட், இதுதான் சாதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். நான் இப்பொழுது கம்யூனிட்டி இவெண்ட் என்று போட்டுக்கிறார்கள். இப்படி தான் இந்த ஸ்டேஷன் திறந்த பிறகு இந்த மாதிரி தான் காணப்படும். இதனுடைய தம்ப்நெயிலாக கூட போடலாம், வெஸ்ட்மீட் ஸ்டேஷன். ரைட், உறவுகளே, உங்களுக்காக இந்த பதிவு பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. சரிதானே? மெட்ரோ ரயில்வே, ஃபாஸ்ட், சேஃப் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். சரிதானே? சிட்னிஸ் நியூ மெட்ரோ ரயில்வே சிஸ்டம். இப்போ நான் நிற்கிறது பெய்லி ஸ்ட்ரீட் என்ற இடத்துல இருந்து தான் இதை ஆரம்பிக்க போகிறோம். நான் இப்பொழுது என்னுடைய நண்பர்களுக்காக காத்திருக்கின்றேன். அவர்கள் வந்தவுடனே நாங்கள் உள்ளுக்கு போய் துவங்கலாம். இந்த இடம் ஒரு சரியான ஒரு பிஸியான வரும் இந்த ஃப்யூச்சரில். இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் நான் போக போகிறேன். நான் இப்போ என்னோட இருக்கிற இந்த குடையை வச்சுட்டு வருவோம். சரிதானே? பாருங்கள், இந்த வந்துட்டோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். பாருங்கள், எல்லோரும் வந்திருக்கணும். எங்களுக்கு நண்பர்களுடன் தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நல்ல அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இதுக்கு மேலே தான் இந்த ஸ்டேஷன் என்ட்ரி வர போகுது. என்ன வேணும்? இதுக்கு மேலே தான் என்ட்ரி வரும் நினைக்கிறேன் ஸ்டேஷன். ரைட், ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்.
இதுதான் அந்த ஸ்டேஷன் ஷாப்ன்றது டனல் வேலை டைரெக்டாக போகுது. ரைட். அந்த ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் நான் நினைக்கிறேன் அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்கு மேடம். அப்படியா? அந்த மெட்ரோவுக்கும் மற்றது ரயில்வே நோவல் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அண்டர் கிரவுண்டில் போடுவாங்க நினைக்கிறேன்ல. நிறைய பார்ப்போம். இது நான் நினைக்கிறேன் வெஸ்ட்மீட்ல இருந்து டனலிங் கான்ட்ராக்டர்ஸ் டனல் வந்து உண்மையிலே வெஸ்ட்மீட்ல இருந்து இப்போ 100 ஸ்ட்ரீட் மட்டும் கண்டினியூஸ் டனல் துருவாவிட்டல. வெஸ்டர்ன் டனலிங் தான் இந்த கண்ட்ராக்டர் செய்கிறாங்க கமுடா. அதுக்கப்புறம் சென்ட்ரல் வந்து வேறு ஒரு கண்ட்ராக்டர் கொடுத்துருக்கு. ஈஸ்டர்ன் டனலிங் வேறு. இப்போ 3 பிரிவாக பிரித்து வச்சுக்கிறாங்க. மிடில் பார்ட் சென்ட்ரல்னு சொல்லி இங்கே வெஸ்ட் ஈஸ்டர்ன் தானே. வெஸ்ட் வந்து சிட்னி ஒலிம்பிக் பார்க் மட்டும் போகுது. அங்கே மிடில் பார்ட் சிட்னியிலிருந்து பாய்ஸ் மட்டும். முந்தி வந்து ஒலிம்பிக் பார்க்கறோம்னா நாங்க ஹோம் பீச்ல இறங்கி இப்ப தொடங்கினா நீ எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும்? இதுல வந்து இது ஸ்டண்டிங். இது வந்து நீங்க மாறுறது சைக்கிள். இப்போ இங்கே வர ட்ரெயின் வந்து இங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ணி இங்கே வரலாம். இந்த ட்ரக் வந்து வரைக்கு வர ட்ரெயின் வந்து ஸ்டாண்ட் பண்ணி அடுத்த பிளாட்ஃபார்முக்கு வர்றது மாறுறது. ஏன்னா இது ஒரு டெர்மினல். வந்த ட்ரெயின் திரும்பி போகிறது. இதில் இந்த ஜெலோ கிரீன் ஆரஞ்சு என்னத்தை குடிக்குது, இங்கே ப்ளூ என்னத்தை குடிக்குது அது தெரியும். அதில் போட்டுருக்காங்க ஜனவரி அன்றைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டைமிங் லிஃப்டிங் கியர் டேக்கிங். Go down these scaffolding stairs over here and exit out of those scaffolding stairs. You'll get a hard hat put on when you go down, and then you take them off when you come up. The stairs are over 200 stairs down and about 185 stairs up. So if anyone has any asthma or has had any recent surgeries, you're going to have a fantastic tour today. I've been here since 2022, so any questions that need to be answered has them on a run sheet right here, okay? So any of the fantastic questions that you need, you'll be able to answer them. But by all means, when we head down, we'll walk down into the station box. It's around 30 odd metres down, like Kelly said, so it's a fair old hike. We'll head down into the station box. We can actually look from the station box into the station cabin, the nozzles and the stubs. And then we'll walk back down through the station box, down into the crossover cabin, and down into the enlarge. We can actually see where we retrieve both the TBMs down there, both the portals. So it's very interesting down there. There's a lot of concrete that's been poured. It's very, it's a massive construction site, okay? We're somewhere near 95% complete of all the works that need to be done here. The next stage is the station fit out, which Gamuda have also won as well. So this is the sort of turnover phase or handover phase from excavation to the station's package. So hope everyone enjoys their time down there. By all means, ask a few questions. Hopefully we can answer them all if they're not too extreme. Once we get up the eastern stairs, which is a fair old hike, please take your time
It's not a race or anything like that. Water and ice cream is up here. Eat as much, drink as much as you want. There's a little van set up here that the Metro set up. So if you've got any questions, by all means, there's a few flyers over there for the kids that don't want to take. So we'll head over, grab your concrete as well, and a rock bolter. They're all down the bottom down there. If you've got any interesting questions to ask those guys, how many bolts they've put in, how much shotcrete they've sprayed, how much dirt they've turned through, by all means, grab one of those guys. What's the meaning of life? Tunneling. That's right, you would, 100%. But we'll head over, grab your hard hats, head down the western scaffold stairs, and இந்த ஸ்டேஷன் வரப்போகிற இடம் இதுதான். பாருங்க, இங்கே ஷார்ட் கிரியேட்டிங் ஆங்கரிங் எல்லாம் செய்திருக்கணும். இந்த வோலுக்கு கணக்க இன்ட்ரெஸ்டிங்கான வேலைகள் இருக்குது பார்க்குறதுக்கு. பாபம் போய் இதுதான் என்னோட வார டீம். எல்லோரும் விசிட்டர்ஸ் எல்லோரும் ஹாட் ஹேட் போடணும். சேஃப்டிக்காக எல்லோரும் போடணும். Thank you very much. தேங்க்யூ. ஹாட் ஹேட் வந்து ஒரு கம்பல்சரி எந்த ஒரு பில்டிங் சைட்லேயும் ஹாட் ஹேட் போடணும். சரிதானே? இறங்கி கொண்டிருக்கிறோம். ஞாபக படி இறங்க வண்டி இருக்கு. கீழக்கு ரெண்டாவது பாக்ஸ் மாதிரி வட்டி எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த நாங்கள் கீழக்கு இறங்கி கொண்டிருக்கிறோம். பாப்பம் கேட்டு பார்ப்போம் எத்தனை மீட்டர் கீழக்கு இருக்குண்டு. ஒரு ஸ்கேஃபோல்டிங் அதுக்கு போட்டு இப்படி ஒரு எக்ஸஸாக போட்டிருக்கிறோம். என்றால் கீழக்கு தான் டனல் இருக்குது. இந்த டனல் லெவலுக்கு இப்போ ரோட் லெவலில் இருந்து டனல் லெவலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் மற்ற ஸ்டேஷன்ஸில் பார்ப்போம். எஸ்கலேட்டரில் கீழக்கு இறங்குறது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இப்படியான ஒரு ஸ்டெப்பால் இறங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னுக்கு ரவி அண்ணா போய் கொண்டிருக்கிறார். பின்னுக்கு பபீந்திரன், வேலுமனோ, தியாகராஜா எல்லாரும் வந்து கொண்டிருக்கணும். நான் அவையிலையும் காட்டுறேன். இங்கே பாருங்கோ, எல்லாரும் வந்து கொண்டிருக்கணும். வணக்கம் பபி தலைவா. இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து வந்துக்கிட்டோம். மனோ எனக்கு இங்கே இருக்கு வேணும் இல்லை லேட்டர். இப்படி நாங்கள் கீழக்கு நடக்கணும். இப்படியே இறங்கி கொண்டு இருக்கிறோம். சுற்றி சுற்றி இறங்கி கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க மக்கள் ஏன் தூரம் தான் இறங்குறவங்களுக்கு வந்துட்டோம். ஆனால் கிட்ட வந்துட்டோம். இந்த வேலைக்கு வந்துட்டோம். ஏன் தூரம் அப்படியே வெட்டி எடுத்துருக்குறாங்க. பெரிய ஒரு வேலை தான். வாவ், look at this. வாவ், இங்கே look at this. பாருங்கள், இந்த வேறு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி வெட்டி எடுத்து அதுக்கு கீழே தான் இந்த ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக் இருக்குது. பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே பக்கத்தில் பிளாட்ஃபார்ம்ஸ் வரும். பாருங்க, வந்து பார்க்க தெரியுது. பெரிய ஒரு ஆழமான இடத்தை வெட்டி தள்ளி இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் இப்போ இறங்கி வந்த ஷார்ட் கிரீட் வேலை நடந்திருக்கு. ஓகே, நன்றி நன்றி மனோ. எல்லாரையும் இங்கே கூட்டின்னு இன்றைக்கு இந்த அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமாக மெனோவுக்கு தேங்க் பண்ணணும். எல்லாரையும் கூப்பிட்டு மெனோ சொல்லுங்களேன், இதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன்.
Metro tunnel started about 6 years ago. 2032 ல ஓப்பன் பண்ணோம். சிட்டிக்கு போவோம். 22 minutes west meters. வெரி குட். இப்போ இதோட டெர்மினேட் பண்ண நினைக்கிறேன் இந்த மெட்ரோ லைன். இதிலிருந்து நேராக சிட்டிக்கு போகக்கூடியதாக இருக்கும். சிட்டிக்குள்ள ஸ்டாப் வந்து அது ஃபியூச்சரில் வெஸ்டர்ன் சிட்னியாக போட்டுட்டு கனெக்ட் பண்ண போயிடும். ஸ்டாப் செலவு பண்ணிடும் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. அது ஒரு நல்ல ஒரு இது ஒன்று சொல்லிக்கிறீங்களா. இப்போ இது சும்மா கிண்டி வச்சுக்கிறாங்களா அங்கே தொடர்ந்து போகக்கூடிய மாதிரி. இதில் வந்து என்னத்துக்கு வேணும் அப்படி ஒரு ஷேப் வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப் மாதிரி போட்டிருக்கு. மற்றது ஒன்று பெரிய டனல், மற்றது 2 சின்ன நேரத்து வாங்கி அப்புறம் உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிளில் போகுது. அதை பற்றி ஒரு சொல்லுங்க. இல்லை அதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் போத ட்ரெயின் போகிறதுக்கு அந்த டனல். இது வந்து ஒரு கேஸ் மேபி ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீசனுக்காக இருக்கலாம். அட்டே இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பிளாட்ஃபார்ம் வந்து இது கிட்ட வேற ஒன்று என்ன ரயில்வே ட்ராக் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட் ஏரியாவுக்கு கீழே வரபடியா நாங்கள் இதுக்கிட்ட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நான் நினைக்கிறேன் பிளாட்ஃபார்ம் இருக்கும். 1 meter ஹையில் பிளாட்ஃபார்ம் வரும். இனி இதிலிருந்து மேலே எஸ்கலேட்டர் போட்டு கிரவுண்ட் லெவலுக்கு அக்களை கொண்டு போகக்கூடிய மாதிரி எஸ்கலேட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். மேலே வரும். மற்ற இதுக்குள்ளே இப்போ எங்களை இன்றைக்கு நடக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் எந்த பக்கத்தில் விட போகிறாங்களோ இல்லையா. ஆனால் இதில் அப்படியே கீழே டவுனாக போய் கொண்டிருக்கு. அதில் இருந்து அதில் வந்து 2 ட்ராக்கும் வந்து ஷண்ட் பண்ணுவோம். லெஃப்ட்லேருந்து ட்ராக் மாறுறதுக்கு ஷண்டிங் வந்து செய்யுது. அதை போய் பார்க்கலாம். உள்ள போய் அது மட்டும் இன்றைக்கு விடுவாங்க நினைக்கிறேன். ஷண்டி கண்டேக்கில் அதுக்கு பிறகு என்ன ட்ரெயின் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து வந்தால் ரைட் ஹேண்ட் சைடுக்கு மாறுறதுக்கு ஒரு க்ராஸ் ஓவரை தான் ஷண்டிங். அதாவது அது நான் நினைக்கிறேன் இப்போ இது ஒரு டெர்மினேட் பண்ணுற இடம் பாரபடியாக வாரதால அந்த பிரச்சனை ஃபியூச்சருக்கு மற்ற நேர போகக்கூடியதாக இருக்கு. ட்ரெயினை வந்து ஒரு சைட்லேயே வர்றது ஒன்று வந்து அந்த ஷண்டிங் வந்து அநேகமாக எண்டில் அல்லது டெர்மினேட் பண்ணுற இடம் தான் வரும். எல்லா ஸ்டேஷன்லேயும் சில ட்ராக்கை மாற்றுறான்னு சொன்னால் இருக்கலாம். அந்த ஏதாவது எமர்ஜென்சி திரும்ப போகக்கூடிய மாதிரி திரும்ப போகக்கூடிய மாதிரி அதோட டெர்மினேட் பண்ணி நியாயமான ஒரு இதுக்கு மெனோ கிட்டத்தட்ட எவ்வளவு காஸ்ட் வந்திருக்கும் இப்படியான ப்ராஜெக்ட்டுக்கு? இது கரண்ட்லி அரௌண்ட் 25 billion வேரியேஷன்ஸ் எல்லாம் கேட்க ஒரு ஃபைனல் காஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டிங் மோர் தேன் 30 billion. இப்படியான ப்ராஜெக்டில் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்கிற பழைய பில்டிங்ஸ், அதாவது பெரிய ஹைரைஸ் பில்டிங் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குங்க. இது வந்து 30 meters ஃபவுண்டேஷன் பைலிங்ஸ் 30 meters டவுன். அவள் பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் பெரமெட்டா ஸ்டேஷன் வந்து ஷலோவாக இருந்தது. அது வந்து எங்களோட டெலிகாம் பில்டிங் சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஃபுட்டிங்கோட கிளாஷ் பண்ணனால இட் வாஸ் ஸ்டாப் ஃபார் மோர் தென் மந்த். வெரி குட். இது நல்ல ஃபினிஷிங் வந்திருக்கு நம்ம இதில். இந்த இது வந்து ப்ரீகாஸ்ட் பிளாக்ஸ் கொண்டு வந்து போட்டுக்கணும் போல இருக்கு. This structure itself has to be this big so it can actually hold the road that's above us. Yeah. So that's the reason it's got an opening there. Yes. Yeah. So why that is These two? Yeah. Well, these are the two nozzles. And the main reason for the size of it is because how close we are to the road. Hawkesbury Road runs about 7 metres, 10 metres underneath us. This structure is actually the biggest station cabin in shale in the southern hemisphere. There's been bigger ones built, but they're in sandstone. But in the rock when we excavated this was all in shale. Right. So it's nearly 7 stories, 8 stories high. So the formwork we actually had to push into here was nearly 300 and something ton. So this walls here, it's a precast slab, isn't it? No, they're not precast. So we built the formwork out here, and we had it on wheels on track, and we actually wheeled it all the way in, and that's 3 separate concrete pours. You can actually see where the lines are. So we poured the first one, the middle one, and the last one. Even the top portion, everything is. That's all one pour, all one concrete pour. Young Brandon here would know how much concrete went into this. This is one of our head engineers here, young Brandon. Yeah, hi. Interview you. Yeah, can you explain about this pouring difficulties and where the concrete plant and what MPA concrete and that sort of stuff? What is the strength of the concrete? Concrete's 50 MPa. 50 MPa. 50 MPa. So
For this one, this big one here, this one's 50 MPa. Also that flathead wall there. When you move on to the nozzle, we poured 40 MPa and 40 MPa inside to the stub as well. Right. Well, it'll all depend. Is there any Because when we get into the crossover, additives you that's use the whole for purpose of it. quick Train setting can or cross over. just normal? No additives, it was just normal, but we do have PP fibers in there, which is a fireproof fiber. So in case anything does catch on fire, the structure is least likely to collapse as quick as if we didn't have those fibers. Those ones up there where it arches, we have steel fibers in there just for that additional tensile strength. Right. Yeah. So what is the purpose of these bibs? Like every level you have some sort of... So that's a core ball. So that's these core balls will probably be additional platforms for servicing, mechanical servicing, electrical, and all that stuff for the next package. All right. So literally there will be a slab that'll go on top of it. So it'll be two levels. All right. Okay. It won't. Okay. In the final product, you can't see these portions. No, it will be like some sort of ceiling or covered. This is for all your power. So from that one to this one, it's a single span. Oh, you will have some middle. Yeah, that's a sulfur Complete span. smell. When we Right, excavated complete one out down span, here, there's a lot of obviously old ground water and material down here. So you can probably see it when we walk past our temporary sump here in the middle. Yep. There's sort of black water down there. It's not dangerous by any means. We get it tested every week. It's that low of a reading. You could drink probably 10 litres of it and you still wouldn't get sick. But it is a bit of a smell, you know, but it's not dangerous by any means. Yeah, that's all it is. So, yeah, this is the station cabin. We'll head down into the crossover and we'll walk all the way down into the enlarged. So what are the challenges you overcome during this project? Challenges were the ground conditions, obviously shale. It doesn't hold its form as much as sandstone does. It was a massive challenge. I mean, the actual scale of it, the ground support that we had to use, opposed from Seepage, water coming in. water was not an issue. We were so lucky here. Water wasn't a big issue. I don't know if you guys went to Clyde or anything when they had their open days. They had copious amounts of water, but we were very lucky here. There was no groundwater at all. And actually, if you walk past our sumps, there's no water going into them. So this shotcrete is a reinforced, and how thick, and can you explain about that? That shotcrete is nearly a metre thick. In some sections, when we excavated down, we had to obviously expose all the shale and the concrete piles that go down through here. The boxes that you can see, there's a concrete pile that runs all the way down, vertical. Yep. And we had to expose those and then spray shotcrete in front of them. But yeah, some of these sections are nearly a metre thick. Is that ground anchors? There is ground anchors. In those boxes, they are ground anchors. Yeah, Right. they're nearly 17, 14. They're all tensioned and they're all grouted as well. So it's gone maybe how far? 17 metres. 17 meters. Yeah. It's gone to someone else's property, can be property. Well, or- let's hope they didn't go into someone's property. What about the railway station, under the railway station? No, well, see, all these ground anchors, they would have been around 10. This side, 17, 12, 15. But this obviously goes across Alexandra Avenue. So this side would have been only, the distance of the road. Well, see these two yellow beams up here? They're the whaler beams. There was initially, at the start of this job, we were going to tunnel through underneath those whaler beams and connect up to the above ground and the light rail. Unfortunately, there was a few decisions that didn't want to sort of happen, Right. and they declined. Is it a cost? I don't know. We'll never know. We'll never know. crossover going to happen from the Westwood station to this one? So they're actually going to close down Alexandra Avenue, which is this main run. And what will happen is when the stations get built, this will be a massive hub. All that road will be just for buses only, not Right. public transport, and they'll divert it all the way around. So when you actually come up from the metro,
You can walk across Alexandria. You can take the above ground or the light rail. Right. So there'll be a signal. The road will be there. Or The road will be there, but it'll be for public transport only, Yeah. and you can literally come up and walk straight. So no tunnel. And cars will go through Bailey or? Yeah, they'll go right around. Yeah. Well, that's what those whaler beams are for. They were meant to be for a tunnel. Whether or not if it happens, it happens. It's a messy project. All right, we'll head down to the crossover just so we don't run out of time. இது வந்து இந்த ட்ரைனேஜ் கலெக்ட் பண்ணி பம்ப் பண்ணுறதுக்காண்டி டெம்பரரி பிட் ஒன்று போட்டிருக்கணும். இது இந்த இதில் வர மழை தண்ணியும் சீப்பேஜ் இஸ் வெரி ரேர் நினைக்கிறேன் இதுக்குள்ள. உறவுகளே இது ஒரு சரியான ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வந்து டனலுக்குள்ளால் நடக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், கட்டி முடிஞ்ச அப்புறம் நடக்க இல்லாது. இப்படியான ஓப்பன் டே பிரேக்குள்ளே அதை பயன்படுத்தி கொள்ளணும். அந்த வகையில் நான் இன்றைக்கு நான் இது புக் பண்ணினான்னு இருக்கிறேன், கிடைக்கல. அப்புறம் மெனோ எனக்கு இருந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் டிக்கெட் ஒன்று தந்தவர், அவருக்கு நன்றி. Auto, get them going. All right, we're going to head down into the crossover cabin, all the way down into the enlarged. This is where CBM Betty got retrieved from. How far we are going walking? This is about 200 metres. Not to Parramatta. Not to Parramatta. This is a railway track goes inside என்ன மச்சான் கருப்பா இருக்கு, இது வந்து அவுட்லெட் போட்டுதான். மனோ இது என்ன மனோ கருப்பு கருப்பா வெளியில் வந்திருக்கு, சீப்பேஜ் வெளியில் வர்றது சார் தண்ணி. மேபி ஃபியூச்சர் conduits ஏதாவது போடுற இருக்கலாம். மேபி ஃபியூச்சர் conduits ஏதாவது வர்றதா இருக்கலாம், conduitsக்காக இருக்கலாம். இவன் அதில் ஹேங் பண்ணிட்டு விடுவாங்க. இப்போ நாங்கள் இதில் வந்து என்ன நடக்குது என்றால், இது வந்து ஒரு அதாவது சொல்கிறேன் இப்போ பெர்மனெண்ட்டாக டெர்மினேட் பண்ணுற இடம் இல்லை தானே. இது வந்து அங்கேருந்து வர ட்ரெயின் வந்து திரும்ப போகக்கூடிய மாதிரி செய்வாங்க. அதுக்காகத்தான் இந்த சண்டிமெண்ட் சொல்லி ஒரு எடுத்து இப்படி மாற்றி இங்கெல்லாம் கொண்டு வரக்கூடிய மாதிரி செய்யணும் போல இருக்குது. ஒரு வித்தியாசமான அரேஞ்ச்மெண்ட் என்றால் ஃபியூச்சரில் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்டுக்கு இந்த ஸ்டேஷனில் வெஸ்ட்மீட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய, அதாவது வெஸ்டர்ன் சிட்னி ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு திட்டம் போட்டுக்கணும். அதுக்கான வேலைகள் நடைபெறும். எனக்கு பின்னுக்கு வந்து நிற்கணும் 4 புகழ்பெற்ற பொறியியலாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
Eastern Creek. And one of the schools that's just around the corner put all their handprints on it. Yeah, Westmead Public. Yeah. I won't wait for everyone, but I'll just give you a bit of a obviously the shape of this tunnel is where TBM came through. We retrieved the TBM from here and took it all the way out into the station box and disassembled the whole thing. We pulled it out with cranes. It took us about 2 or 3 months to disassemble. We did that for both TBMs. This was TBM2 that came through here, so it was the second one. It was quite a big achievement to disassemble the whole TBM. Cut ahead, the shield, 12 gantries. It was a massive achievement while we were still continuing doing all the other works that we needed to do. Up here on the left-hand side, you can see Westmead Public School. The handprints that are on the last segment that got installed in the running tunnel. It was just a little community project that the school kids did. A lot of people come down and have a look at that. The kids will actually be able to come through once the train's opened and have a look out the window and see their handprints there. So in 2032, they'll probably be a lot older than what they were when they did their handprints. They'll be able to look through the window and see that. So where is this TBN machine? Which project is moved to from here? It was disassembled and it will be no longer used. So Which one, Dora? One project, that's it. So only one tunnel machine used on the way here. This one and then the other side. There's two. One on this side and one on the other. Stop through the TBM by using No. This is as far as it came. We dug the crossover cabin, the station cabin, the nozzles and the stubs with the road headers. So how long is this stop? 90 metres. So in the future, so that this train is running. So in the future, when the government Yeah, because the TBM will come from this way and break through into the stubs. Was there ever consideration for having 2 tracks on each side? 2 tracks on each side. At the moment, we have 1 track. But was there ever discussion happening? No. It's just one here, one into the city and one out of the city. So on the other side of these deflection walls, there's obviously another track over that side. And this pretty much speaks for itself. It's a crossover cabin. When the trains come out and they need to signal which way they're going to go, they cross over through here. Get stationed in the station cabin and they park up into the stubs if they just park up. So the station platform, so only one platform, they can go either side. Yeah, done. Just a quick question. Just a quick question. On this project, well, this is from the Westmead Public School. Yeah. So they came up, so they went to the Civic Yard and and like I said before, in 2032, once it opens, they'll be able to see their handprints when they come past. Yeah. They'll be a lot older. So how far this one completed up to Olympic Park? Your Western. Yes, this goes all the way to the bays. Yes. It's all completed. Yeah, but Western contract is up to Olympic Park, isn't it? Ours is, yes. Your Yes, company is Rose there. Hill.
Rosil. It's all completed like this. It's all completed all the way. Wow. Yeah. When you say all completed, right now, how come it's going to open in 6 years? Is that because of the... Well, for our stage that we've completed, so all the excavation and all the mining works, so the next stage, which is the stations package, they'll come through and fit it all out. So all the lifts will go in, the signs, the water for the fire, everything will start getting installed. So work and things like that? that's how long it takes. Yeah. All the rail, the track has to go in. There's still a lot of work to go. Another 5 years work. Take as many photos as you want. We'll head back out. The next group starts in about 20 minutes. So we'll start heading out. Take as many photos as you want. So what is the project cost for your segment from Olympic Park to here? What's the project cost roughly? Cost. Yeah. Can you say it? Where's my son with the run sheet? Son, how much did it cost? Good. Billion? How many billions? The page isn't long enough. How many billions? It doesn't say on here. He will probably become an engineer. No, he'll be a tunneler. Yeah, not an engineer. So you are going to become an engineer? An engineer? Oh. He'll be a superintendent. Like it. Superintendent. Engineers get yelled at too much. You're right. By superintendents. Can yell engineers too. He's supporting the man here. He does, yes. Come back to Parramatta. We actually play them next week. Yeah, we play Parramatta next week. Yeah, land is good. I can't believe they won last night. So you are working for this Gamuda company for long? I worked with CPB for nearly 9 years. CPB. Yeah, CPB. and when Gamuda started here, the project manager who did the first tour, he came over and worked for Gamuda, and he asked me to come over, and it's the best company I've ever worked for. So what are the other major projects like you did before? There, myself, Yeah. I was at Roselle Interchange, Right. that's just been opened probably about 8 months ago. Yeah. I was at West Connects on the M5, Yeah. and Northwest Rail. Wow. It's a out good there. experience. Major project. Major projects, yes. And I'm actually hanging around for the stations fit out for here. So, Good luck. and Gamuda are winning a lot of projects as well. They're getting a lot of work. Yeah. You know the one I'm waiting for? The high-speed rail. Wow. Yeah. That's the one I'm waiting for. Wow. You think it will happen soon? I reckon it will happen in the next 18 months. From here to Melbourne or No, from here to Newcastle. Newcastle? Yeah. That's They are going to sign something. Yes. They're spending a lot of money. Future plan, but not money allocated. The high-speed rail. So I live on the Central Coast, so it'll be on my doorstep. Wow. Finally, a job on the Central Coast. I've had to commute to Sydney for the last 12 years. Shotcrete. So this wall right here would be nearly 1,200 to 1,500 thick. It is massive. So this. The same. So I heard this. Sorry. Yes. Segments. I heard these segments technology is introduced for this project. Is Yes. that right? Oh, not this one. They've been around for a while. Around for a Yeah, while. yeah, Okay. yeah. So it's all precasted segment. They're all precasted out at Eastern Creek. We have a massive segment farm out there where they just make thousands of segments. Okay. All right, we're heading out. All good. Thank you very much. It's a massive project. Ella. And அது வந்து இங்க வந்து போகும் இது அந்த ஸ்டார்டிங் oh.
இதுக்குள்ள உள்ளுக்கு எடுத்து திரும்ப அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வர மாதிரி என்ன வந்து அப்படியே ஒரு ரைட் இப்படி ஒரு 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 எஸ் 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 கர்வ் மாதிரி என்ன ஒரு ரிவர்ஸ் மாத்தியே இங்க வர ட்ரெயின் இதுல இருந்து வர ட்ரெயின் இதுக்குள்ள வந்து அதுல இருந்து வர see there are some already some settlement or crack form இது வந்து உடனே access ஜெனரேட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க இப்போ லைட் பற்றி கொண்டு இருக்கு இந்த பெரிய கம்பெனி கூட அநேகமான எக்யூப்மெண்ட்ஸ் இதில் பார்க்க தெரியுது எல்லாமே இதுதான் நாங்கள் இறங்கின ஏறினடம் பாருங்க இதெல்லாம் இப்போ ஏற போகிறோம் இது வந்து நீங்கள் பிறகு இதால் ஏறுற ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு இது இப்போ டெம்பரரியாக வந்து கொடுக்கப்பட்டுக்கிற ஆக்சஸ் வாங்க இந்த சிமெண்ட் ஒருக்க போய் பார்ப்போம் இது என்ன சிமெண்ட் போட்டுக்கிறாங்க கிரவுட்டிங் இன்ஃப்ரா கிரவுட் பாவிச்சிருக்கணும் Okay, thank you very much. Thanks for watching. Keep on watching. Please provide your feedback, comment below. They have done a very great job. Okay, thank you. They have a emergency ambulance service as well because a lot of visitors here today. Actually, I like it. I'm a party. Very regular than I like it. Oh, even or Tani Potter on the Andrekinum. Could you get the leaf? I like it. Okay. நான் தேவையில்லாத ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அதை மன்னிச்சுக்கொள்ளுங்கோ ஸ்கிப் பண்ணி போட்டு பாருங்கோ ஓகே வெயில்மானதுக்கு குறைச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் நியூ சவுத் வேல் கவர்மெண்ட் அதுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன விஷயம்னு சொல்லி நான் ஏற்கனவே பல என்னுடைய பதிவுகளில் போட்டிருக்கிறேன் biggest public transport project Sydney Metro West alignment map போட்டிருக்கு இதான் இந்த tunnel boring TBM machine cross sections காட்டியிருக்கணும் வாங்க ஒரு ஐஸ்கிரீம் குடிப்போம் போய் களைச்சி போனோம் தானே
Okay. Can I have one coconut sorbet, please? Thank you. Messina. See? Yeah, friends. குடிச்சு வந்தீங்கன்னா எந்த ரெக்கார்டிங்குக்கு உண்மையாக எல்லோரும் நல்ல சப்போர்ட், எஸ்பெஷலி மனோ வந்து எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறவர். அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஐடியாஸ் கொடுக்குறது, மற்றது இடங்கள் சரி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். என்ன சில நண்பர்கள் பகடி பண்ணுவார்கள், என்ன உனக்கு வேறு வேலை இல்லையோன்று, வருமானம் இருக்கொண்டு கேட்பார்கள். அப்படி இல்லாமல் மனோ வந்து உண்மையிலேயே ஒரு இந்த ஹாபிக்கு வந்து ஊக்கமளிக்கிறவரா சரிதானே. அந்த விதத்தில் அவருக்கு நன்றி. ரைட், நீங்களும் பாருங்க, உங்களோட கமெண்ட்டுகளை கீழே போடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்ஸ் வெரி மச். கமுடா அல்லது டிரான்ஸ்போர்ட் நியூ சவுத் வேல்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்கோ, நல்ல இது ஒன்று எடுத்துறீங்களா? நீங்கள் எடுத்தீங்களா? எடுங்க, என்ன மட்டும் எடுங்க. நன்றி மனோ, நீங்கள் இன்றைக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு, உங்களோட டிக்கெட்டை எனக்கு ஆஃபர் பண்ணியிருந்தீங்கள். நான் அதுக்கு மனோவுக்கு நன்றியை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். மனோ எல்லா விதமாக எனக்கு இந்த யூடியூப் சரியான ப்ராஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை எனக்கு இங்கே கொண்டு வர்றதுக்கு. வாங்க ரவி அண்ணா, வாங்க இதில் கதைப்பங்க கொஞ்சம் நேரம். அன்றைக்கு பார்த்த இந்த ஃபீட்பேக் கொண்டு பாருங்க. இதில் எல்லோரும் எங்களோட இந்த ட்ரிப்பில் கலந்து கொண்டாக்கள் பபீந்திரன் எல்லாம் பெரிய சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், இன்ஜினியர்ஸ், டைரக்டர்ஸ் அப்படியான லெவலில் இருக்கிறாங்க. சொல்லுங்க அண்ணா, அண்ணா சொல்லுங்க, எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? ஆனா இட்ஸ் a very nice experience. சிவில் ப்ராஜெக்ட்ல இவ்வளவு பெரிய மெசேஜ் ப்ராஜெக்ட் நார்மலா நடந்து கொண்டிருக்கேக்கல you don't really get a lot of opportunities. And எல்லாம் ட்ரெயின் வர துவங்கினா அதுக்கு பிறகு then you cannot really see it. So it's a very big metro project. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்கள் வாழ்ற இடத்து பக்கத்துல இருக்குது. நாங்கள் பொல்லு பிடிச்சு கொண்டு வந்து புறப்பரேக்க நாங்கள் இதுல அதுதான் ஜெயராஜா வாங்கோ. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு உண்மையிலே மனோ நாங்க தேங்க்ஸ் பண்ணணும் எல்லாரும். இல்ல மனோ அதை கண்டுபிடிச்சதுன்றது மற்றது கவர்மெண்ட்டும் ஆக்சுவலி லைக் when they finish these type of projects அவை வந்து they wanted to promote எல்லா இதுகளும் நடந்தது. நான் அந்த ஏர்போர்ட்டும் அப்படித்தான், நான் அதுக்கு போக முடியல. போய் பார்க்கலாமா சில ப்ராஜெக்ட்ஸ் இல்ல இப்ப போயிடலாம் நினைக்கிறேன். they gave only a small window. என்ன நான் அதை ப்ராப்பு நானும் புக் பண்ணான்னு கிடைக்கல. அந்த வாக்கிங் இது என்ன அக்டோபர்ல என்ன நிக்கல, அதெல்லாம் புக் பண்ணுங்க. ஜெயராஜா, உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க, எப்படி இந்தியான்னு? I have no opinion, I'm sorry. Fantastic too, அதான சொல்லலாம். இப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குது இந்த இது முடிஞ்சதா இந்தியோட? இல்ல அவங்க இது வந்து அவன் சொன்னா என்ன திறக்கிறது வந்து 20-30 இல்ல இந்த for the visit 6 years ஸ்டேஷன் ஃபிட் அவுட் பண்ணிக்க மேபி another opportunity they might give ஆனா இப்ப வந்து இந்தியோட சரியா இல்ல they are going to give hand over to the next tranche. இப்போ வந்து டனலிங் ஃபேஸ் முடிஞ்சது. அடுத்தது வந்து ஸ்டேஷன் ஃபிட் அவுட் ஃபேஸ் வந்து சேம் கான்ட்ராக்டர் on the contract, so he is going to start the station fit out. ஆனா மனோ இப்ப இப்படியான ப்ராஜெக்ட் வந்து இப்ப கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஏற்கனவே $1 billion கிட்ட பே பண்ணிப்பாங்க, ஓவர் பில்லியனை பே பண்ணிப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து அதுக்கான ரிட்டர்னை வந்து உடனே எடுக்கலாம இருக்கு. இப்போ 2-3 years வெயிட் பண்ண வேணும். அடுத்த ஸ்டேஜஸ் 20-30 years. இதுகள் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உண்மையா there is not really a lot of return. long term like இதெல்லாம் சர்வீஸ் oriented. இந்த train service வந்து is going to last 100 years. Public transport வந்து they never get money. early-ஆ முடிச்சிட்டு வெயிட் பண்றதுல பெரிய ஒரு லாஸ் இல்லைன்னு சொல்லலாமே. 100 years இருக்கு. என்ன பாப்புலேஷன் க்ரோ பண்ணிக்க டிரான்ஸ்போர்ட் வேணும்.
Transport வந்து that's a big இட்ஸ் நாட் இமிடியேட் ரிட்டர்ன் அந்த மாதிரி ஓவர் நீங்க ரிட்டர்ன் சொல்றது எக்கனாமிக் growth எக்கனாமிக் growth it takes time அதாவது பட் monetary இந்தியாவில் இப்போ வெஸ்டர்ன் சைட் தானே சிட்னி வந்து பார்த்தீங்கன்னா அந்த growth வந்து முழுக்க இந்தியாவில் வெஸ்டர்னுக்கு தானே போய் கொண்டிருக்கு ஸோ நீட் தட் உண்மையா அப்போ இந்த ட்ரெயின் வந்து நார்மல் ஹெவி ரயில் வந்து ஓவர் கிரௌடட் கான் ஹேண்டில் அப்போ நான் நேற்று பற்றியா சொன்னீங்க. நான் நேற்று ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா கொண்டு போய் பார்த்தேன். பிளாக் டவுன் ஏரியாவில் மேசிவ் அந்த மாஸ்டன் பார்க் அந்த ஏரியாவில் மேசிவ் நியூ லேண்ட் ரிலீஸ் ப்ளஸ் டெவலப்மெண்ட் பேக்கேஜ் இன்னும் எல்லாம் ஆல் டுகெதர் லிங்க் டுகெதர் என்ன இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இந்த பாப்புலேஷன் க்ரோத் வரைக்கும் அதுக்கு அவையில் தேவையான வேலையை செய்ய வேண்டி இருக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல வெல் பிளான்ட் அண்ட் nearly 20-30 years முதலே பிளான் பண்ணி அதுக்குரிய லேண்ட் பாப்புலேஷன் க்ரோ பண்ணிக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் போகும். இது வந்து ஃபாஸ்டர் சர்வீஸ் லெஸ் அண்ட் ஹாஃப் அன் ஹவரில் யூ கேன் ரீச் சிட்டி போகலாம். போய்க்கு அது வந்து இப்போ இங்கேயும் எல்லாம் மக்கள் இருந்தோன்னு சிட்டி போய் ஸ்டேஷன் ஏரியாவில் நார்த் ஸ்ட்ரக்ஃபீல் இதெல்லாம் வந்து நிறைய யூனிட்ஸ் கட்டலாம். யூனிட்ஸை கட்டி ஹை டென்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து அப்போ எல்லாரும் வந்து சிட்டிக்கு போகிறது வந்து ஈஸி ஆக்சஸ் ஆகும். இது நான் அன்றைக்கு பார்த்தேன் ஒரு இது முழுக்க இதுலேருந்து இப்போ சிட்னிக்கு போகிறதுக்கு இட்ஸ் வெரி நைஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இந்த வித ஒரு ஸ்மூத் ரைடு கூட என்ன இப்போ நாங்கள் மற்ற ட்ரெயினுக்கும் பார்க்க மெட்ரோவில் போக்கில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கு. ஆட்டம் இல்லை அந்த நான் தூரம் போகையில் சும்மா ஒரு சின்ன இதுதான் போனேன். ஏன்னா இது டைம் டேபிளில் ஒரு ஜஸ்ட் டர்ன் அப் அண்ட் கோ ஒவ்வொரு 5 மினிட்ஸ்லேயும் ஓடி அது இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஆப்ரேட்டர்ஸ் ஒருத்தரும் இல்லை உள்ளுக்கு. ஆமாம் நோ டிரைவர்ஸ் நோ செக்யூரிட்டி கார்டு ஒருத்தரும் இல்லை. ஆமாம் ஸ்டேஷன்லேயும் ஒருத்தரும் இல்லை. எல்லாம் ஆட்டோமேட்டட் ஆப்ரேஷன் சென்டரில் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்து மானிட்டர் பண்ணி கொண்டு கேமராஸ்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். மெசேஜ் இது உண்மையிலே நாங்கள் இப்படியான நாட்டில் இதில் அனுபவிக்கிறதுக்கு உண்மையாக ஒரு லக்கி கண்ட்ரியில் இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் த குட் டீம். மீண்டும் எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இதுக்கு முதல் வந்த பதிவுகளையும் பாருங்க. வடிவ வந்த 4 பேருக்கும் என்னோட 5வது ஆள் எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த இது இப்போ மெனோ எங்கே அடுத்தது? ஓ அது பெரிய ஒரு ட்ரீம். அது இப்போ துவங்க போதா பபி? ஸோ நான் நினைக்கிறேன் ஒரு ½ அன் ஹவரில் நியூ காசில் நிற்கலாம் நினைக்கிறேன். 300 kilometers ஒன் ஹவரில் போயிடலாம். கிட்டத்தட்ட நாங்கள் சைனாவில் ட்ராவல் பண்ண மாதிரி என்ன சைனாவில் உள்ள that will turn Australia into a new ஒரு நாங்கள் திறக்குனேர் நாங்கள் இருக்க மாட்டோம், இருக்கலாம் செய்கிறோம். என்ன 100 வயசு வாழ்றாங்க இருக்கிறாங்க தானே. தேங்க்யூ வாழ்த்துக்கள். இது என்ன சாமான் நீங்கள் குடிக்கிற ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு பார்க்க. சாக்லேட் கவனம் பின்ன கிரீஸ் இருக்கு கவனம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.